தமிழ் ஓல்டு புக்கில் தமிழர் வானியல் அப்படின்ற உரைநடை பார்க்கலாம். ஓகேவா? பண்டை தமிழர் அறிவியல் துறையில் பெரும் புலமை பெற்று இருந்தனர் என்பதை பழந்தமிழ் இலக்கியங்கள் உணர்த்துகின்றன. பண்டை தமிழர்கள் வந்துட்டு அறிவியலில் பெரும் புலமை பெற்றிருந்தாங்கன்னு சொல்லிட்டு நிறைய இலக்கியங்கள் உணர்த்துது. மேலை நாட்டார் கண்டறிந்ததாக கூறப்படும் பல உண்மைகளை பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே தமிழரும் அறிந்திருந்தனர். மேலை நாட்டார் கண்டுபிடிச்ச பல உண்மைகள் தமிழர் முன்னாடியே அறிந்திருந்தாங்க. தொல்காப்பியம், சங்க இலக்கியங்கள், திருக்குறள், சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம், திருமந்திரம், திருவாசகம் முதலிய நூல்களோட மூலமாக பழந்தமிழர் கையாண்ட அறிவியல் நுணுக்கங்களை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. இந்த நூல்கள் மூலமாக என்னென்ன? தொல்காப்பியம், சங்க இலக்கியம், திருக்குறள், சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம், திருமந்திரம், திருவாசகத்தின் மூலமாக பழந்தமிழர் கையாண்ட அறிவியல் நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? வானியல் அறிவு. தமிழரோட அறிவியல் சிந்தனைகள் குறிப்பிடத்தக்கது. வானியல் பற்றிய அறிவு. ஓகேவா? அதில் அறிவியல் சிந்தனையில் முக்கியமானது வானியல் பற்றிய அறிவு. ஓகேவா? ஞாயிறு திங்கள் என ஆராய முற்பட்ட போதே வானியல் ஆய்வு தோன்றிவிட்டது எனலாம். உலகில் தோன்றிய பல்வேறு அறிவியல் கல்விகளில் மிக தொன்மையானது பழமையானது வானியல் கல்வி. நிறைய அறிவியல் கல்விகளில் ரொம்ப பழசானது அண்ட் பழமையானது அப்படின்றது வானியல் கல்வி. ஓகேவா? இதில் பார்க்கலாம். பண்டைய தமிழர் அறிவியல் துறையில் பெரும் புலமை பெற்றிருந்தாங்க. எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? இலக்கியங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் தொல்காப்பியம், சங்க இலக்கியம், திருக்குறள், சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவகசிந்தாமணி, கம்பராமாயணம், திருமந்திரம், திருவாசகம் இது மூலமாக அவங்களோட அறிவியல் நுணுக்கம் தெரியுது. சரியா? பண்டைய தமிழரோடது. அப்புறம் ஞாயிறு திங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதே வானியல் பற்றிய ஒரு அறிவை சொல்லுது. சரியா? அப்போவே ஆய்வு தோன்றிடுச்சுன்னு சொல்லலாம். உலகத்தில் தோன்றிய பல்வேறு அறிவியல் கல்விகளில் மிக தொன்மையானதும் பழமையானதும் வானியல் கல்வி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, உலகம் ஐம்பூதங்களாகிய நிலம், நீர், வெப்பம், காற்று, வானம் ஆகிய ஐந்தும் உள்ளடக்கியது என தொல்காப்பியம் குறிப்பிடுகிறது. ஐம்பூதங்கள் எனது நிலம், தீ, நீர், காற்று, வானம் இதனால் ஆனது அப்படின்னு சொல்லி தொல்காப்பியம் சொல்லுது. அப்போவே சொல்லுது. என்ன சொல்லுது? நிலம், நீர், தீ, வளி, விசும்போடு ஐந்தும் நிலம், நீர், தீ, வளி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் ஆதலின்னு சொல்லிட்டு தொல்காப்பியத்தில் பொருளதிகாரத்தில் 635 இருக்குது. இது போன்றதொரு குறிப்பை பின்வரும் புறநானூற்று பாடல்லையும் சொல்கிறாங்க. என்னென்னா, மண் திறந்த நிலனும் நிலனேந்திய விசும்பும் விசும்பு தைவரு வழியும் வழித்தலை ஈய தீயும் தீமுரணிய நீரும் என்றாங்கு ஐம்பெரும் பூதத்து இயற்கை போல் அப்படின்னு சொல்லிட்டு புறநானூறு சொல்லுது. ஓகேவா? ஸோ இந்த புறநானூறு மூலமாகவும் தொல்காப்பியம் மூலமாகவும் அப்போவே ஐம்பெரும் பூதங்கள் பற்றின ஒரு அறிவு இருந்துச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஓகேவா? உலகம் தட்டையா உருண்டையா? உலகம் தட்டையாக இருந்துச்சா உருண்டையாக இருந்துச்சா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? என்ன அப்படின்னா, அண்ட வெளியில் சுற்றும் இந்த உலகம் பற்றியும் தமிழர் ஆராய்ஞ்சிருக்காங்க. மேலை நாட்டார் 15ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வரைக்கும் உலகம் தட்டையானதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. எதுக்கு முன்னாடி வரைக்கும்? 15ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வரைக்கும் உலகம் தட்டையானது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. சரியா? 15ஆம் நூற்றாண்டில் போலந்து நாட்டை சேர்ந்த நிக்கோலஸ் கிராப்ஸ் எந்த நாட்டுக்காரர்? போலந்து நாட்டு. அவர் தான் உலகம் தட்டை இல்லை உருண்டையானது அப்படின்னு சொன்னார். ஓகேவா? ஆனால் அதை யாரும் என்ன பண்ணல? ஏற்றுக்கலை. இப்போ அண்டவெளியில் சுற்றும் இந்த உலகம் பற்றி தமிழர் ஆய்ந்திருந்திருக்கிறாங்க. 15ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வரைக்கும் உலகம் தட்டையானதுன்னு தான் எல்லாரும் நினச்சிட்ருக்காங்க. தட்டையாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. 15ஆம் நூற்றாண்டில் தான் போலந்தில் ஒரு அறிஞர் நிக்கோலஸ் கிராப்ஸ் உலகம் தட்டை இல்லை உருண்டைன்னு சொல்லி சொன்னார். ஆனால் முறையாக கணித்து கூறினார். ஆனால் அதை எவரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை யாரும் என்ன பண்ணல? ஏற்றுக்கலை. சரியா? 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கலீலியோ என்ன பண்ணுறாரு? 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். ஓகேவா? அவர் 16ஆம் நூற்றாண்டில் 15ஆம் நூற்றாண்டில் அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனால் 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கலீலியோ உலகம் உருண்டையானது அப்படின்றத தம் தொலைநோக்கியால் கண்டுபிடித்து சொன்ன பிறகுதான் மக்கள் ஏற்றுக்கொண்டார். அவர் ப்ரூஃபோட தொலைநோக்கியால் கண்டுபிடிச்சு கலீலியோ சொல்லியிருக்காரு. அப்போ தான் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. மேலை நாட்டினர் கண்டறிந்ததற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே சொல்லியது ஒரு தமிழ் குரல்.
இந்த மேலை நாட்டினர் 15ஆம் நூற்றாண்டில் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே அதை பற்றி உலகம் வந்து உருண்டையானதுன்னு சொல்லி ஒரு குறளில் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அந்த குறளுக்கு உரியவர் திருவள்ளுவர். அது என்ன அப்படின்னா, சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உளுந்தும் உழவே தலை. சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உளுந்தும் உழவே தலை அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஓகேவா. உலகம் வந்து சுழல்கிறது, சுழன்றும் ஏற்பினது உலகம் சொல்லி உலகம் சுழல்கிறது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார் திருவள்ளுவர். ஓகேவா. இப்போ இதில் என்ன பார்த்தோம், கலீலியோ வந்து 16ஆம் நூற்றாண்டில் உருண்டையானதுன்றதை தொலைநோக்கி வச்சு ப்ரூஃபோட இது பண்ணிக்கிட்டாரு. அப்புறம் தான் மக்கள் வந்து ஏற்றுக்கிட்டாங்க. மேலை நாட்டினர் வந்து கண்டறிந்ததற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே தமிழ் திருக்குறளில் வந்துட்டு திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா. என்ன அப்படின்னா, சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உளுந்தும் உழவே தலை. அதாவது உலகம் வந்து சுழல்கிறது அப்படின்றது இந்த குறள் மூலமாக திருவள்ளுவர் அப்போவே வந்து சொல்லிட்டாரு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு, உருண்டையான பொருள்தான் சுழலும் என்பது அறிவியல் உண்மை. சுற்றணும் அப்படின்னா எது சுற்றும்? உருண்டையான பொருள் தான் வந்துட்டு சுழலும். ஓகேவா. அது அறிவியல் உண்மை. எனவே உலகம் உருண்டையாக இருக்கும் என்பதனை எந்த கருவியும் இல்லாத அக்காலத்தில் வள்ளுவர் உணர்ந்து தம் குறளில் கையாண்டுள்ளமை வியப்புக்குரியது. அதாவது உருண்டையானது தான் சுழலும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் எந்த கருவியும் இல்லாத அந்த காலத்திலே வள்ளுவர் இதை சொன்னது வந்து வியப்புக்குரியது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு, ஞாயிற்று காட்சி. வானவெளியில் மிகப்பெரிய விண்மீன் ஞாயிறு. வானவெளியில் மிகப்பெரிய விண்மீன் எது அப்படின்னா ஞாயிறு. ஞாயிற்றை வழிபடும் வழக்கம் வானவியல் மரபால் உண்டானது எனலாம். ஞாயிற்றை வழிபடும் வழக்கம் வானவியல் மரபால் உண்டானது. சிலப்பதிகாரத்தில் இளங்கோடிகள் ஞாயிறு போற்றுதும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாயிற்றை போற்றியுள்ளமை காணலாம். எதில்? சிலப்பதிகாரத்தில் இளங்கோடிகள். ஞாயிற்றை சுற்றியுள்ள பாதையை ஞாயிறு வட்டம் என்றனர் பழந்தமிழர். ஞாயிற்றை சுற்றி உள்ள பாதையை ஞாயிறு வட்டம் சொன்னாங்க. புறநானூறு சொல்லுது. ஓகேவா. செஞ்ஞாயிற்று செலவும் அஞ்ஞாயிற்று பறிப்பும் பறிப்பு சூழ்ந்த மண்டிலமும். ஓகேவா. இப்பாடலின் வாயிலாக ஞாயிற்று வட்டம், அதன் இயக்கம், அந்தரமாய் நிற்கும் வான்வழி மண்டலம் என்பன பற்றிய வானியல் அறிவை உணர முடிகிறது. ஓகேவா. இப்போ இதை ஞாயிறு பற்றி பார்க்கலாம். வானவெளியில் மிகப்பெரிய விண்மீன் எது? ஞாயிறு. சரியா. ஞாயிற்றை வழிபடும் வழக்கம் வானவியல் மரபால் உண்டானதுன்னு சொல்கிறாங்க. சிலப்பதிகாரத்தில் இளங்கோடிகள் ஞாயிறு போற்றும் சொல்லிட்டு ஞாயிறை வந்து போற்றிருக்கிறாரு. ஞாயிற்றை சுற்றி உள்ள பாதையை ஞாயிறு வட்டம்னு சொல்லி பழந்தமிழர் புறநானூரில் சொல்லியிருக்காங்க. அதுக்கான புறநானூற்று பாடல் செஞ்ஞாயிற்று செலவும் அஞ்ஞாயிற்று பறிப்பு சூழ்ந்த மண்டிலமும் சொல்கிறாங்க. இந்த பாடல் இல்லையா, ஞாயிறு வட்டம், அதோட இயக்கம் வந்து அந்தரமாய் நிற்கும் வான்வெளி மண்டலம்னு சொல்லி நம்ம வானியல் அறிவை, நம்மளோட பழைய வானியல் அறிவை வந்து உணர முடியுதுன்னு சொல்கிறாங்க. இங்கே செஞ்ஞாயிற்று செலவும் அஞ்ஞாயிற்று பறிப்பு சூழ்ந்த மண்டிலமும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு, திங்கள் தோற்றம். தானே ஒளிவிடக்கூடிய ஞாயிற்றை நாள்மீன் எனவும். ஞாயிற்று தானாக ஒளிரும், ஞாள்மீன்னு சொல்கிறாங்க. ஞாயிற்றிடமிருந்து ஒளி பெற்று, அந்த ஞாயிறுக்கிட்டேருந்து ஒளி பெற்று ஒளிவிடக்கூடிய கோள் வந்துட்டு ஒளிவிடக்கூடியவற்றை கோள்மீன் எனவும் பண்டை தமிழில் குறிப்பிட்டாங்க. தானே ஒளிர்றது ஞாயிறு, நாள்மீன். அந்த ஞாயிறுக்கிட்டேருந்து ஒளியை வாங்கி ஒளி விடுறதுலாம் கோள்மீன் அப்படின்னு சொல்லி பண்டை தமிழர் வந்து சொல்லியிருக்காங்க. திங்கள் தானாக ஒளி வீசுவதில்லை. திங்கள் என்ன பண்ணுறதில்ல? தானாக ஒளி வீசுவதில்லை. இந்த வானியல் உண்மையை திருக்குறள் வெளிப்படுத்துகிறது. இதை வந்து திருக்குறள் சொல்லுது, அப்போவே சொல்லியிருக்குது. திங்கள் தானாக ஒளி வீசுறதில்ல, ஞாயிறுக்கிட்டேருந்து ஒளியை வாங்கி தான் வீசுதுன்னு சொல்லி திருக்குறள் அப்போவே சொல்லுது. என்ன சொல்லியிருக்குது திருக்குறளில் திருவள்ளுவர்? மாதர் முகம்போல் ஒளிவிட வல்லையேல் காதலை வாழி மதி. இக்குறளில் திங்களுக்கு தானாக ஒளிவிடும் தன்மை இல்லை என்னும் வானியல் உண்மையை அறியலாம். ஓகேவா. மாதர் முகம்போல் ஒளிவிட வல்லை மேல் காதலை வாழி மதி. இந்த குறள் மூலமாக திங்களுக்கு தானே ஒளிவிடும் தன்மை இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா. திங்களை பாம்பு கொண்டற்று அப்படின்னு ஒரு குறள் இருக்குது. அந்த குறள் தொடர் வந்து திங்கள் மறைப்பு பற்றியதாகும். திங்களை பாம்பு கொண்டற்று அப்படின்றது மூலமாக இந்த கிரகணத்தை தெரிஞ்சுக்கிறோம் நம்ம. சந்திர கிரகணம் திங்கள் மறைப்பு பற்றியதா சொல்கிறாங்க திருவள்ளுவர். அப்போவே சந்திர கிரகணத்தை பற்றி சொல்லியிருக்காரு. திங்களின் நிலையை கருத்திற் தேய்பிறை வளர்பிறை எனவும் குறித்துள்ளார்.
திங்களோட நிலையை வந்து கருதி தேய்பிறை வளர்பிறைன்னு சொல்லியிருக்காரு. திங்களோட நிலையை கருதி தேய்பிறை வளர்பிறை அப்படின்னு அப்பவே சொல்லியிருக்கிறாரு திருவள்ளுவர். ஓகேவா? கோள்கள் பற்றிய பழந்தமிழன் கருத்து. அதுக்கு முன்னாடி இதை ஒரு தடவை பார்த்துடலாம். திங்கள் போற்றும். ஞாயிறு என்ன சொல்கிறோம்? தானே ஒளிரக்கூடியது நாள்மீன்னு சொல்கிறோம். பிற ஞாயிற்றுக்கிட்டேருந்து ஒளியை வாங்கிட்டு ஒளிரக்கூடியது எல்லாத்தையும் கோள் மீன்னு சொல்கிறோம். ஓகேவா? திங்கள் தானாக ஒளி வீசாது, ஞாயிற்றுக்கிட்டேருந்து ஒளியை வாங்கி தான் வீசும். திங்கள் தானாக ஒளி வீசாதுன்றதை திருவள்ளுவர் அப்போவே சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? மாதர் முகம் போல் ஒளிவிட வல்லையேல் காதலை வாழி மதி. ஓகேவா? இந்த குறளில் திருக்குறளுக்கு திங்களுக்கு தானாக ஒளிவிடும் தன்மை இல்லைன்னு சொல்லியிருக்காரு. திங்களை பாம்பு கொண்டற்று. இந்த குறள் மூலமாக திங்கள் மறைப்பு பற்றியது, சந்திர கிரகணம் பற்றி சொல்லியிருக்காரு. திங்கள் மறைப்பு பற்றியது சொல்லியிருக்காரு. சந்திர கிரகணம் பற்றி சொல்லியிருக்காரு. திங்கள் நிலையை கருதி தேய்பிறை வளர்பிறை அப்படின்னு சொல்லி குறித்துள்ளனர். திங்களோட நிலையை கருதி வளர்பிறை தேய்பிறை அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? கோள்கள் பற்றிய பழந்தமிழரின் கருத்து. கோள்கள் பற்றிய பழந்தமிழர் நெக்ஸ்ட்டு கோள்கள் பற்றிய பழந்தமிழரின் கருத்து. உலகிற்கு ஒளி ஊட்டும் ஞாயிற்றையும் திங்களையும் தாம் கண்டறிந்த கோள்களையும் இணைத்து கிழமையாக்கி, அதாவது இந்த ஞாயிறு, திங்கள், அப்புறம் கண்டறிந்த கோள்கள் இது எல்லாத்தையும் வச்சு கிழமையாக்கி, அப்போவே ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி அப்படின்னு சொல்லி தம் வாழ்வியனோடு இணைத்து கொண்டவர்கள் தமிழர்கள். ஓகேவா? அவர்கள் விண்ணிலே மின்னும் விண்மீன்களையும் திரியும் கோள்களையும் கண்டு அறிவியல் வழியில் தெளிவான வானியல் அறிவு பெற்றவர்களாக திகழ்ந்தார்கள். விண்ணில் மில்ற விண்மீன்களையும் திரியிற கோள்களையும் மின்னும் விண்மீன்களையும் திரியும் கோள்களையும் பார்த்து அறிவியல் வழியில் தெளிவான வானியல் அறிவு பெற்றிருந்தாங்க தமிழர்கள். ஓகேவா? கோள்களோட நிறம், வடிவம் முதலியவற்றை பற்றியும் தமிழர் கோள்களோட கலர் என்ன, அதோட வடிவம் என்னன்னு தெரிஞ்சிருந்தாங்க. செந்நிறமாக இருந்த கோளை வந்து செவ்வாய்ன்னு சொன்னாங்க. இன்றைய அறிவியல் வல்லுநர்கள் செவ்வாய்க்கோளில் மண் சிவப்பு நிறமாக இருப்பதனை அங்கு சென்றுள்ள செயற்கைக்கோள் அனுப்பும் ஒளிப்படங்கள் வாயிலாக வெளிப்படுத்துகின்றனர். ஆனால் இப்போ செயற்கைக்கோள் வச்சு தெரிஞ்சுக்கிறாங்க. முன்னாடி எதுவுமே இல்லாமல் செவ்வாய்ன்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. செவ்வாய் செந்நிறமாக இருக்கும்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. ஓகேவா? வெண்மை நிறமுடைய கோளை வெள்ளின்னு சொன்னாங்க. வெள்ளை கலரில் இருக்கிறத வெள்ளின்னு சொன்னாங்க. வெள்ளிக்கோளில் வெள்ளித்தாது இருப்பதனை இன்று அறிவியல் ஆய்வு புலப்படுத்துகிறது. ஓகேவா? வெள்ளியில் வெள்ளித்தாது இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னைய அறிவியல் வந்து புலப்படுத்துது. ஓகேவா? ஓகே, இதை மறுபடியும் அதில் பார்க்கலாம். உலகுக்கு ஒளி ஊட்டும் ஞாயிறு, திங்கள், அப்புறம் வந்து அவங்க கடந்து வந்த கோள்கள் எல்லாத்தையும் வந்து கிழமையாக்குனாங்க. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனின்னு சொல்லி ஆக்குனாங்க. ஓகேவா? தமிழர்கள் அவர்கள் வந்து விண்ணில் மின்னும் விண்மீன்களையும் திரிகிற கோள்களையும் கண்டு அறிவியல் வழியில் தெளிவான வானியல் அறிவு பெற்றிருந்தாங்க. கோள்களோட நிறம், வடிவம் முதலியவற்றை தெரிஞ்சிருந்தாங்க. செந்நிறமாக இருக்கிறது செவ்வாய். செந்நிறமாக இருந்த கோளை செவ்வாய்ன்னு அழைச்சாங்க. இன்றைய அறிவியல் வல்லுநர்கள் செவ்வாய்க்கோளில் மண் சிவப்பு நிறமாக இருக்குன்றதை செயற்கைக்கோள் அனுப்பி தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் அப்போவே தமிழர்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க செவ்வாய் செந்நிறமாக இருக்குன்றத. வெண்மை நிறமுடைய கோளை வந்து வெள்ளி அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க. வெள்ளிக்கோளில் வெள்ளித்தாது இருக்குது அப்படின்றது இன்னைக்கு அறிவியல் ஆய்வு புலப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஞாயிறு உதயத்திற்கு முன்பே வெள்ளி எழுந்து விடியலை உணர்த்துவதனால் இதனை விடிவெள்ளி என்றனர். இந்த வெள்ளி இருக்குதுல்ல, இதை ஏன் விடிவெள்ளி அப்படின்னு சொல்கிறோன்னா, ஞாயிறு சூரியன் வர்றதுக்கு முன்னாடியே இந்த வெள்ளி தோன்றிடுமா. ஓகேவா? சூரியன் உதயத்திற்கு முன்பே வெள்ளி எழுந்து விடியலை உணர்த்துறதுனால இதை வெள்ளியை விடிவெள்ளின்னு சொல்கிறாங்க. புதிதாக கண்டறிந்த கோளை புதன் என அழைத்தனர். புதிதாக வந்த கோளை புதன்னு சொன்னாங்க. புதிதாக அறிந்ததனால் அதற்கு அறிவன் எனவும் பெயர் உண்டு. இந்த புதன் வந்து புதுசாக தெரிஞ்சுக்கிட்டதுனால அதுக்கு அறிவன்ற பேரும் உண்டு. புதன்கிழமை என்னன்னு சொல்லலாம்? புதன் கோளை அறிவன்னு சொல்லலாம். வியா என்றால், வியான்னா வந்து பெரிய, நிறைந்த அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? வானில் பெரிய கோளாக வலம் வருவதையே வியாழன் என்றனர். பெரிய கோளாக வலம் வர்றதை வியாழன், வியா அப்படின்னு சொன்னாங்க. வியானா பெரிய, நிறைந்த. சனிக்கோளை காரிக்கோள் என அழைத்தனர். சனிக்கோளை என்ன சொல்கிறாங்க? காரிக்கோள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இக்கோளில் கந்தகம் இருப்பதாக இன்றைய ஆய்வியல் அறிவு சொல்லுது. காரிக்கோள்னு அப்போவே சொல்லிட்டாங்க. இதில் கந்தகம் இருக்குன்னு இன்றைய அறிவியல் ஆய்வு சொல்லுது.
இதனால் கோள்களின் நிறம், வடிவம், அதன் தன்மை முதலியவற்றை தமிழர்கள் அறிந்திருந்தார்கள் என்பது தெளிவாகிறது. ஓகேவா? சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடியே வெள்ளி எழுந்து விடியலை காமிக்கிறதுனால வெள்ளியை விடிவெள்ளின்னு சொன்னாங்க. புதிதாக கோளை புதன்னு சொன்னாங்க. புதிதாக தெரிஞ்சதுனால அதை புதனை அறிவன்னு சொல்லலாம். வியா அப்படின்னா பெரிய, நிறைந்தன்னு அர்த்தம். வானில் பெரிய கோளாக இருக்கிறத வியாழன்னு சொன்னாங்க. சனிக்கோளை காரிக்கோள் அப்படின்னு சொன்னாங்க அப்போவே. ஆனால் இன்னைக்கு சனிக்கோளில் கந்தகம் இருக்குன்றத அறிவியல் ஆய்வு புலப்படுத்துது. ஆனால் அப்போவே அதை காரிக்கோள்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி சொன்னாங்க. ஸோ இதனால் கோள்களோட நிறம், வடிவம், அதோட தன்மை எல்லாத்தையும் தமிழர்கள் அறிந்திருந்தாங்க அப்படின்றது தெளிவாகுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வான்வெளி பயணம். வானம், ஞாயிறு, திங்கள், விண்மீன், கோள்கள் என்பன மனிதருக்கு வியப்பு பொருளாகத்தான் இருந்திருக்கின்றன. வானம், ஞாயிறு, திங்கள், விண்மீன், கோள்கள்லாம் வியப்பு பொருளாகத்தான் இருந்திருக்குது. இருப்பினும் மனிதர்களின் அறிவினாலும் ஆற்றலினாலும் தொடர் முயற்சியாலும் வானியல் புதிர்கள் நாள்தோறும் சிறிது சிறிதாக விடுவிக்கப்பட்டு வருகின்றன. வானில் பறவை பறப்பதனை கண்ட மனிதன் தானும் பறக்க முடியுமா என கற்பனை செய்தான். அக்கற்பனை உண்மையான பொழுது வானூர்தி உருவாகியுள்ளது. பறவை பறக்கிறத பார்த்துட்டு தானும் பறக்க முடியுமான்னு யோசித்து வானூர்தி உருவாக்கினான். பழந்தமிழ் இலக்கியங்களில் வான்வழி பயணங்கள் இடம்பெற்றன. பழந்தமிழ் இலக்கியங்கள்லேயே வான்வழி பயணங்கள் இருக்குது. ஓகேவா? வளவன் ஏவா வான ஊர்தி அப்படின்றது புறப்பாடல் வரி, புறநானூறு. ஓகேவா? வளவன் ஏவா வான ஊர்தின்னு அப்போவே வான ஊர்தி பற்றி இருக்குது. சங்க காலத்திலேயே வளவன் ஏவானா, வளவன்னா ஓட்டுநர், ஓட்டுநர் இல்லா வான ஊர்தி அப்படின்றது இருந்திருக்குன்றது ஒரு வியக்கத்தக்க செய்தி அப்படின்னு சொல்கிறாங்க. வானூர்தி ஓட்டுகிறவனை தமிழில் வளவன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? வானூர்தியை கண்டறிந்த புறநானூற்று தமிழன் நமக்கு முன்னோடி தானே. அப்போவே வானூர்தியை கண்டறிந்த புறநானூற்று தமிழன் நமக்கு முன்னோடி தானே. நம்மால் இவற்றையெல்லாம் கற்பனை சென்று ஒதுக்கிவிட இயலுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, வான்வெளி பயணம் பற்றி பார்க்கலாம். வானம், திங்கள், ஞாயிறு, விண்மீன், கோள்கள் இது எல்லாத்தையும் பற்றி மனுஷனுக்கு வியப்பாக இருந்தாலும் அவனோட அறிவு ஆற்றல்னால தொடர் முயற்சினால் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டான். பறவை பறக்கிறத பார்த்து வானூர்தி உருவாக்கினா. பழந்தமிழ் இலக்கியங்களில் வான்வெளி பயணங்கள் இடம்பெற்றிருக்குது. வளவன் ஏவா வான ஊர்தின்னு புறநானூற்று பாடல் புறப்பாடலில் இருக்குது. வளவன்னா யார் அப்படின்னா வானூர்தி ஓட்டுகிறவனை தமிழில் வளவன்னு சொல்லுவாங்க. ஓட்டுநர் இல்லா வானூர்தி அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே எழுதியிருக்குது. வியப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்ட தமிழர்கள் நமக்கு முன்னோடி தானே அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மால் இவற்றையெல்லாம் கற்பனை என்று ஒதுக்கிவிட இயலுமா? சிலம்பு, மணிமேகலை வான்வெளி பயணங்கள் பற்றிய குறிப்புகளும், சீவக சிந்தாமணியில் மயிர்பொறி விமானத்தின் செயல்திறனும், கம்பராமாயணத்தில் ராவணன் செலுத்திய புட்பக விமானமும், பெருங்கதையில் வானூர்தி வடிவமும் அதனை இயக்கும் முறைமையும் பற்றிய வான்பயணச் செய்திகள் காணப்படுகின்றன. ஆகவே பழந்தமிழர் நிலத்தையும் கடலை மட்டுமல்லாமல் நீல வானத்தையும் ஆளுமை செய்தவர்கள் என்பது வெளிப்படை. ஓகேவா? சிலம்பு, மணிமேகலை சிலப்பதிகாரத்திலையும் மணிமேகலையிலையும் வான்வெளி பயணங்கள் பற்றிய குறிப்புகள் இருக்குதாமா. ஓகேவா? சீவக சிந்தாமணியில் மயிர்பொறி விமானத்தின் செயல்திறன் இருக்குதாமா. கம்பராமாயணத்தில் ராவணன் செலுத்திய புட்பக விமானம் இருக்குது. பெருங்கதையில் வானூர்தி வடிவமும் அதை இயக்கும் முறையும் வான்பயண செய்திகள் காணப்படுது. சரியா? அதனால் பழந்தமிழர் நிலத்தையும் கடலையும் மட்டும் ஆராயலை, நீல வானத்தையும் ஆளுமை செஞ்சுருக்காங்கன்றது தெரியுது. ஓகேவா? இதோட முடியுது. சிலப்பதிகாரத்திலையும் மணிமேகலையும் வான்வெளி பயணங்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறோம். சீவக சிந்தாமணியில் மயில்பொலி விமானம் பற்றி தெரிஞ்சுக்கிறோம். கம்பராமாயணத்தில் ராவணன் செலுத்திய புட்பக விமானம் பற்றி தெரிஞ்சுக்கிறோம். பெருங்கதையில் வானூர்தி வடிவமும் அதை இயக்கிற முறையையும் பற்றி வான்பயண செய்திகள் இருக்குது. இதன் எல்லாத்தையும் வச்சு தமிழர்கள் நிலத்த கடலை மட்டும் இல்லாமல் நீல வானத்தையும் ஆளுமை செஞ்சாங்கன்றதை தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? இதோட இந்த லெசன் முடிஞ்சது. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம்.